Yeah, she's okay now. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துச்சு. என் டாக்டர் வந்து காந்தானில் படிச்சுட்டு இருந்தாங்க கொத்தபாரில். ஸோ ஒரு நைட்டில் வந்துட்டு அவங்க ரூம்மேட் வந்து 2 பேர் தான் இருந்தாங்க. அன்றைக்கி லீவுனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஈவினிங்லாம் அவங்களுக்கு ஒரு சோல் அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு, தெரியாது. அன்றைக்கி நைட்டில் வெடிக்காமல் 1 மணிக்கு அப்போ வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வந்து புதுசு. ஸோ நைட்டில் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு டயரியா, வாந்தி, என் டாக்டரால் ஒன்றுமே புரியல. ஸோ ரூம்மேட் முன்னாடி என்ன பண்ணுறது தெரியல. ஃபுல்லாக போய் மயக்கம் போட்டு விழுவோம், என்னதான் சரி. ஸோ உடனே ஹஸ்பண்ட் சொன்னார். அப்போ அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லையா. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை நம்மளுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துறேன், நீ போய் பாரு. மிட் நைட்டில் 1 மணிக்கு நான் ஃப்ளைட் எடுத்து 2 மணிக்கு நாங்கள் போய் நான் எப்படி போகிறது, என் டாக்டர் எப்படி போய் நான் பார்த்தோன்னே என்ன செய்ய முடியும். ஸோ எனக்கு நான் சொன்னேன், இல்லை எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நான் அப்படிதான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய எல்டர் சன்னும் வந்துட்டு பிவேஷில் தான் இருந்தார். அவர் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தவர். ஸோ நான் சொன்னேன், இது அருணாக்கு ஹெல்ப் பண்ணலாம் யா அப்படின்ட்டு. ஸோ அவரும் உட்காந்து ஹீல் பண்ணோம். ஹீல் பண்ணதில் எங்களால் என்ன அச்சீவ் பண்ண முடியும்னா, அவங்களோட வாந்தி நிப்பாட்டணும், டயரியாஸும் நிப்பாட்டணும். மற்றபடி அவங்க ஃபுல்லாக ஃபீல்ஸ் எங்களால் நிப்பாட்ட முடியல. ஸோ அப்போவே நாங்கள் சார் வந்துட்டு மெசேஜ் பண்ணோம் ஃபோனில். சார் நான் பார்த்துட்டு அப்புறம் தான் சொன்னாங்க, இல்லை சோல் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணாங்க. ஸோ வாட் இஸ் வாட் பார்த்தீங்கன்னா நின்று சொல்கிறோம், நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ புரேஷ். இப்போ வரைக்கும் என்னோட டாக்டர்ஸ் ஃபைனலாக ஷீஸ் ஃபைன். அவங்க த்ரூ அவங்க எஜுகேஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ண டிவைன் ஃபயர் படிச்சுக்குவாங்க. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த அளவுக்கு அவர் மாறி வந்ததுக்கு ஒரே காரணம், நான் வந்து அவருக்கு எப்பயுமே டிவைன் ஃபயர் படிப்பேன். அண்ட் தென் எல்லாருக்கும் வந்து அவரை வந்து என் ஹஸ்பண்டாக நான் எக்ஸப்டிங்களா பை எக்ஸப்டிங் அவரோட சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு. சார் ஒரு தடவை என்ன சொன்னால், புதுசாக நீ மாற்றணுன்னே ட்ரை பண்ணாத, அவங்க மாற்ற முடியாது நாங்கள். பட் நான்